Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு பேப்பர் பிரசன்டேஷனுக்கான வீடியோ. இதுக்கு முன்னால நடந்த பப்ளிக் எக்ஸாம் உடைய என்னுடைய ஸ்டூடெண்ட்னுடைய ஒரு அஃபிஷியலான பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் ஷீட் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா சென்டம் எடுக்கலாம். அண்டு ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் 90க்கு ஒரு 40 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணலாம். அண்ட் அதே போல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 1 மார்க்லேருந்து 2 மார்க்லேருந்து 3 மார்க்கு 5 மார்க் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் நான் உங்களுக்கு அதை தர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2023 2023 நடந்த 11th பப்ளிக் கொஷின் ஆன்சர் ஷீட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டோடது. இவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 90க்கு 89 மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு மார்க்கு கம்மி பண்ணியிருந்தாங்க. அதுவும் சென்டம் போடக்கூடாது அப்படின்றதுக்காக கம்மி பண்ணதான் அந்த ஒரு மார்க்குமே, சரியா? ஸோ மற்றபடி இவங்களுக்கு எல்லா கான்செப்ட்லையுமே ஃபுல் மார்க் எடுத்தாங்க. ஸோ எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷனும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பேப்பரை வச்சே அது மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஸோ நான் சொல்லுவேன் இல்லையா, எப்போவுமே கொஸ்டின் வந்து நம்ம ஆர்டர் படி வரிசையாக தான் எழுதணும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த ஆர்டர்லேயே எக்ஸாமை எழுதுங்க. எக்காரணத்து கொண்டும் மாற்றி எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்கே எழுதுங்க, சரியா? ஸோ 1 மார்க் எழுதும்போது ஃபஸ்ட் நம்ம 21 மார்க்ஸை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு 1 மார்க் ஆன்சர் தெரியலனா நீங்கள் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கூட அதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் ஃபுல் மார்க், சரியா? 20 அவுட் ஆஃப் 20, ஒரு மார்க் கூட, ஒரு கொஷின் கூட தப்பு கிடையாது. ஸோ எல்லாமே இவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 20 1 மார்க்குமே கரெக்டாக எழுதி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இந்த 1 மார்க் எழுதும்போது ப்ரெசன்டேஷன் டிப்பு நீங்கள் எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். பார்ட் 1 அப்படின்னு போட்டு சினானிம்ஸ்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸை மட்டும் எழுதுங்க. ஆப்ஷன் போட்டு கொஷின் நம்பர் போடணும், ஆப்ஷன் போடணும், ஆன்சரும் எழுதணும், சரியா? இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறங்க ஆப்ஷனுக்கும் ஆன்சருக்கும் நடுவில். அதுக்கு அடுத்து ஆன்டனிம்ஸ்னு போட்டு அதே போல் 3 ஆன்டனிம்ஸ் மட்டும் எழுதுங்க. ஆப்ஷனும் போடுங்க, ஆன்சரும் எழுதுங்க, நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிறங்க. அடுத்த 4 கொஷின்ஸ் மட்டும், கொஷின் நம்பர் 7லேருந்து 10 வரைக்கும் இதை மட்டும் இந்த பேஜில் எழுதுங்க. கோடு விடாமல் எழுதுங்க. அப்படி எழுதிட்டிங்கன்னா இந்த மாதிரி முடிச்சிடலாம் ஒரே பேஜுக்குள்ளே. அடுத்த பேஜ் திருப்பி ஒரு லைன் விட்டு கொஷின் நம்பர் 11லேருந்து 20 வரைக்கும், சரியா? ஒரு லைன் விட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா உங்கள் பேப்பரில் 20 லைன் இருக்கும். அப்போ கரெக்டாக 11 to 20 நீங்கள் ஒரே பேஜுக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இதை மட்டும் 1 மார்க்குக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2ல் செக்ஷன் 1, சரியா? இப்போ பாருங்க, பார்ட் 2க்கு பதிலாக பார்ட் 1னே போட்டிருக்காங்க. அதுக்கு ஒன்றும் நம்ம மார்க் குறைக்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் அது கரெக்டாக பார்த்துக்குங்க, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 26 வரைக்கும் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் பொயட்டிக் டிவைசஸ் கொஷினு. இதில் வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஏதோ தப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்து ஒழுங்காக ரீட் பண்ணி பார்த்து கரெக்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தப்புலாம் நடக்கும், சரியா? இப்போ பப்ளிக் வேல்யூஷனில் சும்மா ஏதோ மேலாப்பில் பார்த்துட்டு தப்பு போட்டு போயிடுவாங்க. மார்க் நம்ம நிறைய மார்க் எதிர்பார்த்துருப்போம், ஆனால் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக வந்திருக்கும். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பார்த்தோம்னா தான் என்ன ரீசன்றது நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் நீங்கள் எதிர்பார்க்குறத விட கம்மியாக வந்ததுன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பாருங்கள், சரியா? ஸோ அப்புறம் இவங்க வந்து எல்லா கொஷின்ஸுமே கரெக்ட். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதும்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் எழுதி ஆன்சர் மட்டும் எழுதுங்க. இந்த சென்டென்ஸ்லாம் இப்படி எழுத வேணாம், தேவையில்லை, சரியா? இந்த சிமிலின்ற ஆன்சர் மட்டும் இருந்தால் போதும். ஹெட்டிங் மட்டும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கு ஸ்பெல்லிங் உங்களுக்கு கொஷின்லேயே இருக்கும், சரியா? ஸோ ஈஸியான கொஷின்ஸாக பார்த்து எழுதிக்கிறீங்க. இதுக்கான ப்ரெசன்டேஷன் டிப் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் முடிச்சிருங்க. இந்த அப்ரிசியேஷனை, இந்த 4 அப்ரிசியேஷன் தான் எழுத போகிறீங்க. 4மே வந்து உங்களுக்கு ஒரு லைனில் தான் இருக்கும். ஸோ அதனால ஒரே பேஜுக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஒரே பேஜில் அப்ரிசியேஷன்ஸை முடிச்சிருங்க. அடுத்தது இதில் செக்ஷன் 2 உங்களுக்கு கிராமர் இருக்கும், சரியா? ஸ்பீச்சு, வாய்ஸு, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் பிகின் வித் வேர், ஹேட் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்.
பிகின் வித் வேர் கேட்டிருக்கனால அதை எழுதியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து வாய்ஸு, இது வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கிராமர் எழுதும்போது இப்படி டைரெக்டாக ஒரே ஆன்சராக எழுதிடாமல் இந்த மாதிரி எழுதுங்க. நான் ப்ரெசன்டேஷன் காட்டுற மாதிரி செக்ஷன் பின்னு போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு இப்போ ஸ்பீச்னா ஸ்பீச்னு போடு, டைரக்ட் ஸ்பீச்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னா இன்டைரக்ட் ஸ்பீச்னு போடுங்க. ஆக்டிவ் வாய்ஸ்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னா பாசிவ் வாய்ஸ்னு போடுங்க, இல்லை வாய்ஸ்னு கூட போடுங்க. அதே போல் காம்பவுண்ட் வேர்டு, சிம்பிள் காம்பவுண்ட் சென்டென்ஸு, சிம்பிள் சென்டென்ஸு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு இந்த மாதிரி எழுதுங்க. எழுதி இல்லை பிகின் வித் வேறு, பிகின் வித் ஹேடுன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா இந்த ஒரு 3 கிராமரை மட்டும் நீங்கள் ஒரு பேஜுக்கு எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். நிறைய லைன்லாம் விட்ட மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் போட்டு ரவுண்ட் பண்ணி லாஸ்ட் அந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி டபுள் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து இஆர்சி. இஆர்சி சொல்லியிருக்கோம். நேம் ஆஃப் த போயம்க்கு 1 மார்க்கு, நேம் ஆஃப் த போயட்க்கு 1 மார்க்கு, அப்புறம் கான்டெக்ஸ்ட் எழுதணும், அப்புறம் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு. சரியா? கரெக்டாக ஒரு இஆர்சியை ஒரு பேஜுக்கு எழுதுங்க. இதே மாதிரியே எழுதுங்க. பட் இதில் என்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணலாம்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய லைனை எடுத்து எழுதலாம். இங்கே கொஸ்டின் நம்பர் போட்டு அந்த கொடுத்துருக்கிற லைனை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் போட்டு எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் என்ன லைன்றது அவங்களுக்கு தெரியும், திருத்துறவங்களுக்கு. ஓயாமல் அவங்க கீயை எடுத்து பார்க்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கிற கூடாது. சரியா? ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கிறீங்க இஆர்சிக்கு. ஸோ ஒரு பேஜுக்கு ஒரு இஆர்சின்னு 2 பேஜுக்கு 2 இஆர்சி எழுதி முடிச்சிருங்க. அடுத்ததா இது வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. கொஸ்டின் ஆன்சர் கண்டிப்பாக ஹெட்டிங் போட்டு எழுதணும். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு அதை அண்டர்லைன் பண்ணுறதோ இல்லை ஒரு கிளவுட் சிம்பிள் போட்டு வர்றதோ 2 கொஸ்டினையும் ஒரு பேஜுக்கு எழுதிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு செக்ஷன் 3 வந்து இதில் ஜென்ரல் கான்செப்ட்ஸ் இருக்கும். நோட்டீஸ் ரைட்டிங் இருக்கும். நோட்டீஸ் ரைட்டிங் இப்படி இருக்கணும். ஹெட்டிங் இருக்கணும், நோட்டீஸ், ஸ்கூல் நேமு, டைட்டில் இருக்கணும், டேட் இருக்கணும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த நோட்டீஸ், லாஸ்ட்டாக கீழே அவங்க நேம் கொடுத்துருந்தாங்கன்னா நேம் எழுதி எஸ்பிஎல்னு போடுங்க. நேம் கொடுக்கலைன்னா எக்ஸ்னு போட்டு எஸ்பிஎல்னு போடுங்க. சரியா? ஸோ மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக 3 மார்க் வாங்கிடலாம் நோட்டீஸில். நோட்டீஸ் கண்டிப்பாக மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும்போது இந்த மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு, என்னென்ன பொருள் தேவைன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எழுதுங்க. இந்த ப்ரொசீஜர் எழுதும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேராகிராஃபாக எழுதியிருக்காங்க. அட் ஃபர்ஸ்ட் கட் த வெஜிடபிள்ஸ் இன்டு த மீடியம் சைஸ்டு பீசஸ். அப்புறம் கண்டினியூஸாக ஆட் தம் இன்டு எ பவுல் அண்ட் ஆட் சால்ட் அண்ட் பெப்பர் ஃபார் என்ஹான்சிங் த டேஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள் சாலட்னு எழுதியிருக்காங்களா. இப்படி ஒரு பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க. இதையே அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதுமானது. அப்புறம் இமெயில் ரைட்டிங். இமெயில் ரைட்டிங் மேக்ஸிமம் நமக்கு ஒரு ஆளுக்கு அனுப்ப சொல்லி தான் கேட்பாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம அனுப்பும்போது இந்த சிசிபிசிசின்ற இந்த செக்ஷன் நமக்கு தேவையில்லை. நம்ம மோர் தென் 1 பர்சனுக்கு மெயில் பண்ணும்போது தான் இந்த இடத்துல நம்ம இந்த காலம் ஆட் பண்ணணும். பட் ஒரு ஆளுக்கு அனுப்புறதுனால இது போட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு இல்லை. சரியா? 2 போடணும், சப்ஜெக்ட் எழுதணும், டியர் போட்டு அந்த இது எழுதிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்து நமக்கு சென்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. அப்புறம் பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின். நமக்கு தெரியும், நம்ம எஸ்ஏ டைப்பில் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம், சிங்கிள் டைப் பேராகிராஃபாக இருந்தால் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். உங்கள் விருப்பம் தான். 2க்குமே மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ எஸ்ஏ டைப் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைட்டில் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் சினாப்சிஸ் போட்டுட்டு பேராகிராஃபை ஒரு 4 பேஜஸ்க்கு எழுதணும். 4 பேஜஸ்க்கு எழுதுனா தான் மார்க் வந்து ஃபுல் மார்க் நம்மளால் கிடைக்கும். சரியா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க, 5 மார்க். அப்படியே கடைசியாக மாரல் எழுதிருங்க. அதே போல் போயம் பேராகிராஃப் அந்த பாக்ஸ் போட்டு ஹெட்டிங் போட்டுட்டு சினாப்சிஸ் போட்டுட்டு பேராகிராஃபை 4 பேஜஸ்க்கு எழுதுங்க. போயம் பேராகிராஃப் எழுதும்போது மட்டும் இந்த மாதிரி லைன், அந்த போயமில் இருந்து நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே ஒரு லைன் வந்து இந்த மாதிரி எடுத்து எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட்டாக மாரல் போட்டுக்கிறங்க. கொஸ்டின் நம்பர் 43 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். இதுவும் அதே மாதிரி தான். ஹெட்டிங் போட்டுட்டு சினாப்சிஸ் போட்டுட்டு பேராகிராஃபை 4 பேஜஸ்க்கு எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட்டாக மாரல் எழுதிக்கணும். அடுத்து சம்மரி. சம்மரி வந்து ரஃப் காப்பி போடணும், டாபிக் போட்டு டாபிக் எழுதணும். ஒரு பேஜுக்கு நம்ம ரஃப் காப்பி எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி. அடுத்த பேஜில் ஃபேர் காப்பி எழுதணும், டாபிக் போட்டுட்டு ஹாஃப் பேஜுக்கு ஃபேர் காப்பி எழுதிட்டு லாஸ்ட்டாக நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த ரஃப் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி போட்டு எழுதிடுங்க. இது வந்து கவுண்ட் பண்ணிலாம் எழுத தேவையில்லை, சும்மா நம்மளே ஏதாவது ஒரு நம்பர் போடலாம், அவங்க கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் மாட்டாங்க. சரியா? லாஸ்ட்டாக மாரல் எழுதிட்டிங்கன்னா 5 மார்க் அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங்கில் 1 மார்க் கம்மி பண்ணது லெட்டர் ரைட்டிங்கில் தான். டேட் போட்டிருக்காங்க, ஃப்ரம் டு, ரெஸ்பெக்டட்,
சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டு ரெக்வஸ்ட்னு எழுதக்கூடாது, ரெக்வஸ்ட் டு கிராண்ட் கன்செஷன் ஃபார் எஜுகேஷனல் டூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இங்கே அவங்க மிஸ்டேக் குறைச்சது பார்த்தீங்கன்னா இங்கே குறைச்சிருக்காங்க, வில் சென்ட்னு எழுதிட்டாங்க. ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த டி போடுறதுக்கு போல டி போட்டாங்க. ஸோ அதனால் 1 மார்க் கம்மி பண்ணி 99 மார்க்ஸ் அவங்க. சரியா? லாஸ்ட்டாக தேங்க்யூ யோர்ஸ் ட்ரூலி. மேலே டேட் போட்டிருக்கறனால இங்கே டேட் தேவையில்லை. லாஸ்ட்டாக அட்ரஸ் ஆன் த என்வலப். இப்போ கொஸ்டின் நம்பர் 46ல் 5மே கரெக்டு. ஸோ அதனால் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ல பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் 5மே கரெக்டு, அதனால 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எழுதியிருக்காங்க. அடிஷ்னல் ஷீட்லாம் வாங்கலை, பட் 30வது பேஜ் வரைக்கும் எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நீங்களும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி இதே மார்க் வாங்குறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.